11 மான் 2E ஆச்சாரியா விஜயனூர். கிளாஸ் டீச்சர் வச்சுலாம் மேம் வந்து அப்சர்வேஷன் கிளாஸ்க்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து கிளாஸில் வந்து சொற்கள் தமிழில் வந்து சொற்கள் வந்து கிளாஸ் எடுத்தாங்க. அதில் வந்து மேம் வந்து நடத்துகிற விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பசங்க நல்லா கோஆப்ரேட் பண்ணி நல்லா சொன்னாங்க. மேம் வந்து கேட்கும்போது தயங்காமல் பசங்க நான் நீன்னு சொல்லிட்டு ஒன்று அவங்களா வந்து சொல்கிறாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுவும் என் பையன் வந்து ஃபஸ்ட்டே சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மேம் அப்புறம் ரைட்டிங்கும் பண்ணாங்க, ரீடிங் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு பசங்க பண்ணும்போது. எனக்கு இது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஏன்னா நமக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும், மேம் கிளாஸில் எப்படி நடத்துகிறாங்கன்ற மாதிரி. இன்னைக்கு வந்து இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. மேம் எப்படி கிளாஸ் எடுக்கிறாங்க, பசங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்றதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எஜுகேஷனில் தாண்டி நிறைய விஷயம் வந்து கிளாஸில் சொல்லித்தராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒன்றா இருக்குது. அதுக்கு இந்த ஸ்கூலில் வந்து ஸ்பீட் கார்டு, 2 times புக்ஸ், 100 வேர்ட்ஸ், பிக்சர் ரீடிங், மிஷின் வேகத்துக்கு குழந்தைங்க வந்து பண்ணுறாங்க. அதெல்லாம் மேம் வந்து டெய்லி வீடியோ அனுப்பும்போது அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னும் பசங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் போகிறதுக்கு இப்போவே என்னென்ன பண்ண முடியுமோ அது நம்மளை விட டீச்சர்ஸ் வந்து நல்லா பண்ணுறாங்க. இங்கே பர்சனலாகவும் என் பையன் ரொம்ப டெவலப் ஆகியிருக்கான். சில விஷயம் முன்னாடிலாம் பண்ணவே மாட்டான். அந்த சாப்பிட்றதுலேருந்து முன்னாடிலாம் ரொம்ப நேரம் சாப்பிடுவான். இப்போ ஸ்கூல் வந்ததுலேருந்து எனக்கு அந்த பிரச்சனை கிடையாது. அவனோட ஹேபிட்ஸ் நிறையா மாறி இருக்குது. நல்ல விஷயம் நிறையா பண்ணுறான். அவனுக்கு சொன்னால் கேட்டுக்கிறான். ஃபஸ்ட்டு அவனுடைய ஒர்க்கை அவன் பண்ணுறான். இதை பண்ணுடான்னு சொன்னால் எல்லாமே பண்ணுறான். அவனுடைய எஜுகேஷனை தாண்டி நல்ல விஷயங்கள் நிறையா வந்து ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதேமாதிரி காம்படிஷனில் அவன் கலந்துக்கிறான். எனக்குலாம் இப்போ வரைக்கும் ஒரு பயம் இருக்கும். ஆனால் அவன் இப்போயுமே வந்து அந்த பயம் இல்லாமல் ஒருத்தங்கிட்ட பேசுறதுலேருந்து காம்படிஷன் நம்ம கேட்டாலேமா நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவன் இருக்கான்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கல்ச்சுரல் எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, கிராண்ட் பேரண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து வரணும் அப்படின்னும் போது நமக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நம்ம படித்தப்போ அப்படிலாம் கிடையாது. நம்ம போவோம், ஸ்கூலில் சேர்த்து விடுவோம், அதோட டிசி வாங்கும்போது தான் போவோம். அப்படி இல்லாமல் பசங்க என்ன செய்கிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்களோட ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கும் எல்லாமே இந்த ஸ்கூலில் வந்து நல்லா இருக்குது. ஸ்கூலில் வந்து எல்லாமே சொல்லித்தராங்க. கல்ச்சரல் எப்படி இருக்கணுன்றதையும் சொல்லித்தராங்க. அதேமாதிரி அகாடமிக் எப்படி இருக்கணும்னு சொல்லித்தராங்க. ஒரு கலருக்கு ஒரு டே சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒரு ஃபெஸ்டிவலுக்கான டே முக்கியத்துவம் எல்லாமே வந்து சொல்லிக் கொடுக்கறதால பசங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கு முக்கியம் கொடுக்கணும், பேரண்ட்ஸ் எப்படி மதிக்கணும், கிராண்ட் பேரண்ட்ஸ் எப்படி மதிக்கணும், எல்லாத்துக்கிட்டையும் எப்படி பழகணுன்றது எல்லாமே பசங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி வந்து எல்லாமே கற்றுக்குறாங்க. கல்ச்சரும் கற்றுக்குறாங்க, எஜுகேஷனும் கற்றுக்குறாங்கன்னும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எம்டிசிக்கு ரொம்ப தேங்க்ஸ். இல்லைன்னா சார் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலன்னா என்னால் கிளாஸில் எப்படி நடத்துகிறாங்கன்றதை என்னால் பார்க்கவே முடியாது. அதுக்கு சாருக்கு நான் ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பிரின்ஸிபல் மேம், அவங்க ரொம்ப வந்து பசங்க கூட க்ளோஸாக இருக்காங்க. நம்ம பேரண்ட்டாக நம்ம எப்போ போய் பார்க்கணுன்னு நினச்சாலும் அவங்க பார்க்க முடியுது. எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நம்ம என்ன நினைக்கிறோன்றதை மேம் கிட்ட சொல்ல முடியுது. அதுக்கு அவங்க ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ரொம்ப வந்து வச்சலா மேம் தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க என் பசங்களை எப்படி கொண்டு போகிறாங்கன்றதே எனக்கு தெரியுது. அவன் எப்படி இருந்தால் இப்போ எப்படி இருக்கான்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அவன் வளருது. எனக்கு மேம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. மேம் ரொம்ப நல்லா கொண்டு போகிறாங்க பசங்களை. எனக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்குது. என்னோட செகண்ட் சைடும் நான் இந்த ஸ்கூலில் போகணுன்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்போ பசங்க வளருவாங்க, எப்போ இட்டு வந்து விடணுன்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு.